கூவத்தூரில் தங்கியிருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் அவசரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க சென்றிருக்கும் இந்த சூழலில் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கார். ரகுவரன், இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது? யார் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுநர் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து 11 மணிக்கு இந்த சந்திப்பானது ஆளுநருடன் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த கூவத்தூர் இந்த விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. இன்னும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினகரன் நேற்று மதியம் வந்த அவர் இரவு 10:30 மணிக்கு இங்கிருந்து சென்று விட்டார். அவர் தற்போது வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவினுடைய அவைத்தலைவரான செங்கோட்டையன் அவர்களும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருப்பதால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு துணை பொதுச் செயலாளரும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவரும் விரைவாக இங்கே வருவார்கள். அதன் பிறகு இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரகுவரன், நேற்றைய தினம் காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்ட பின்னர் வெளியாட்கள் அனைவரும் அந்த விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது அங்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. மீண்டும் அந்த வெளியாட்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்களா? தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது? அதாவது நேற்று ஐஜி தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த நட்சத்திர விடுதியில் சோதனைகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் ஐஜிக்கு சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக மட்டும்தான் இந்த சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதில் மட்டும் என்ன பண்ணீங்கன்னா, நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்ட வெளியாட்கள், அதாவது எம்எல்ஏக்களுக்குடைய மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே உள்ள அனுமதிக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில் மற்ற வெளியாட்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது ஆளுநர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் ஒதுக்கி அழைத்திருப்பதனால அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் இங்கே வர துவங்கி இருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் வந்த வண்ணமாக தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்போ இந்த நட்சத்திர விடுதிக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வேதவல்லி, ரகுவரன், என்னென்ன அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்த தகவல் வந்திருக்கிறதா? அந்த தகவல் எதுவும் வரவில்லை. அவங்க ஆளுநரை சந்தித்த உடனேயே அடுத்த கட்ட முடிவை எப்படி ஆலோசிப்பது என்பது தொடர்பாக தான் பேசப்படுகிறது. ஆளுநரை சந்தித்து ஆளுநர் எது போன்ற அறிவிப்புகளை விடுக்கிறாரோ, இல்லை அழைப்பு எந்த மாதிரியாக இருக்கிறது என்பது தொடர்பாக பேசிய பிறகுதான் இந்த முடிவுகள் வெளியேறப்படும் என்று சொல்லப்படுகிறது. ரகுவரன், நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம்னா அந்த தனியார் விடுதிக்கு வெளியே பெண் எம்எல்ஏக்கள் தனியாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அதன் பிறகு ஒரு 10 ஆண் எம்எல்ஏக்கள் தனியாக செய்தியாளர்களை சந்தித்து ஆளுநர் தங்களை அழைப்பார் என்று நம்பிக்கை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு ஆளுநரை சந்திக்க அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்று கொண்டிருக்கிறார். இது தற்போது ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? இதற்காக அங்கே ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? இங்கே தற்போது எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஐஜி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே சோதனையில் ஈடுபட்டு ஏராளமான வெளிநபர்களை வெளியேற்றினாங்க. அதனால ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. அதன் காரணமாக தான் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இந்த எந்த பதற்றமும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஆனால் காவல்துறை எங்களை வெளியேற்றுவதற்கான ஜனநாயக முறையில் நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம், ஆனால் எங்களை வெளியேற்றும் விதமாக பேசுவதாகவோ அவர்களுடைய பேச்சில் சில மாற்றங்கள் தெரிவதாகவும் இது முதல்வர் பன்னீர்செல்வத்தின் தூண்டுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 5:30 மணிக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் ஆளுநரை சந்தித்து. நேற்றும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்று மீண்டுமே ஆளுநரை சந்தித்து இன்னொரு ஆட்சி அமைப்பதற்கான மற்றொரு முறை இன்னொரு தடவையும் அந்த கடிதத்தை கொடுத்ததை நாம் பார்க்க முடிந்தது.
இருந்தது. அந்த நிலையில் தான் இந்த அழைப்பானது இப்பொழுது வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விடுதிக்குள்ள தற்போது அதிமுகவினுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளும் தொடர்ந்து தற்போது இங்கே வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காவல்துறை அதிக அளவில் இந்த விடுதிக்குள்ள வருவதனால எங்க ஜனநாயக மரபு மீறப்படுகிறது, காவல்துறை தேவையில்லாமல் இங்க வந்து சோதனைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சட்டப்பேரவை தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதற்கு அனுப்பி இருக்கிறாங்க.